திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் சிவனருட்பேரவை யூடியூப் சேனலின் வழியாக அடியேனின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்றைக்கு மார்கழி மாதம் முதல் நாள். மாதங்களில் சிறந்த மாதமாக மார்கழி மாதத்தை குறிப்பிடுவர் நம்முடைய அருளாளர்கள். இம்மாதம் இறை வழிபாட்டிற்கே உரிய மாதமாகவே போற்றப்படுகிறது. நமக்கு ஒரு வருடம் என்பது தேவர்களுக்கு ஒரு நாள். அதில் 6 மாதங்கள் அவர்களுக்கு இரவு பொழுதாகவும், அடுத்த 6 மாதங்கள் பகற்பொழுதாகவும் அமைந்திட, இந்த பகல் மற்றும் இரவு பொழுதுகளுக்குள்ள அதிகாலை வேளையான பிரம்ம முகூர்த்தமே இந்த மார்கழி மாதம். இந்த வைகறை பொழுதில் பெண்கள் ஒருவரை ஒருவர் துயிலெழுப்பி அனைவரும் ஒன்று சேர்ந்து குளத்திற்கு நீராடச் செல்வர். நீராடி முடித்து மணலால் பார்வதி தேவியின் திருவுரு அமைத்து நல்ல கணவன் வேண்டியும் மழை வளம் வேண்டியும் வழிபடுவர். இவற்றையே பாவை நோன்பு என்று நம் முன்னோர்கள் குறிப்பிட்டனர். இந்த பாவை நோன்பை மையப்படுத்தி மாணிக்கவாசகரால் அருளி செய்யப்பட்டதே திருவெம்பாவையாகும். இம்மாதத்தில் தினம் ஒரு பதிகமாக திருவெம்பாவை முழுமைக்கும் எளிய முறையில் விளக்கம் காண இருக்கின்றோம். இன்று முதல் நாள் திருவெம்பாவை முதல் பாடல். ஆதியும் அந்தமும் இல்லா அரும் பெரும் சோதியை யாம் பாட கேட்டேயும், வாழ்த்தடங்கன் மாதே வளருதியோ வன்செவியோ நின்செவிதான், மாதேவன் வார்கடல்கள் வாழ்த்திய வாழ்த்தொளி போய் வீதிவாய் கேட்டலுமே, விம்மி விம்மி மெய்மறந்து போதார் அமளியின் மேல் நின்றும் புரண்டும் இங்கன் ஏதேனும் ஆகாள் கிடந்தால் என்னே என்னே ஈதே எந்தோழி பரிசேலோர் எம்பாவாய் என்பது பாடலாகும். இப்பாடலின் விளக்கமானது, ஒளி பொருந்திய நீண்ட கண்களை உடைய பெண்ணே, முதலும் முடிவும் இல்லாத காண்பதற்கு அரிய பெருமையுடைய ஒளி பொருந்தியவனை நாங்கள் பாடுதலை கேட்டும் நீ இன்னும் துயில்கின்றனையோ, உன் செவிதான் சொல்லுவதை கேளாத வலிய செவியோ, பெரிய கடவுளது நெடிய சிலம்பணிந்த திருவடிகளை நாங்கள் வாழ்த்திய வாழ்த்தின் ஓசையானது தெருவின் கண் கேட்ட அளவிலேயே ஒருத்தி பொறுமி அழுது உடம்பு மறந்து மலர் நிறைந்த படுக்கை மேலிருந்து கீழே விழுந்து புரண்டு இந்நிலத்தே ஒன்றிற்கும் ஆகாதவள் போல் மூர்ச்சித்து கிடக்கலாயினள். இது என்ன நிலைப்பார்? அவள் செயல் அவ்வாறிருக்க எங்கள் தோழியாகிய உன் தன்மை விழித்தெழாதிருக்கும் இந்நிலையோ அது என்ன? எமது கண்பாவை போன்றவளே, சொல்லுவதை ஏற்பாயாக ஆய்வாயாக என்பது இப்பாடலின் விளக்கமாகும். இப்பாடலில் அருட்குறிப்பாக முதலில் தொடங்கும் போதே ஆதியும் அந்தமும் இல்லா அரும் பெரும் சோதி என்று தொடங்குகிறார் மணிவாசகர். சிவபெருமான் தோற்றமும் அழிவும் இல்லாத நித்திய பொருள் என்பதை உணர்த்தவே மாணிக்கவாசகர் அந்த சொல்லாட்சியை பயன்படுத்தினார். இச்சொல்லில் லயித்து போன வள்ளல் பெருமான் அதை அப்படியே தன்னுடைய மகா மந்திரமாக ஏற்றுக்கொண்டார். மேலும் இப்பாடலில் 2 வகை ஆன்மாக்களுடைய நிலை எடுத்தாளப்பட்டுள்ளது. இறைவன் புகழை கேட்டும் துயில் எழாத பெண் பக்குவப்படாத ஆன்மாவாகவும், இறைவன் புகழை கேட்ட மாத்திரத்தில் தன் நிலை இழந்து மெய்மறந்து நின்ற தோழி பக்குவப்பட்ட ஆன்மாவாகவும் மாணிக்கவாசகர் குறிப்பிடுகிறார். இதில் நாம் எவ்வகை ஆன்மா என்பதை உய்த்து உணர்க. திருச்சிற்றம்பலம்.